நம்பிக்கை எனும் வழிகாட்டி. எண்ணம் மனதில் ஒரு கணப்பிரிவில் தோன்றி மறையும் ஒரு நிகழ்ச்சியாய் முடியலாம். வேர்விடாத லேசான ஆசையாய் தோன்றி மறையலாம். ஏங்கும் ஆசையாய் பல நாள் இருந்து கரையலாம். எண்ணம் உறுதி பெறும்போது மனதில் அது நம்பிக்கையாய் வேர்விடுகிறது. நம்பிக்கைதான் நோய்களை குணப்படுத்துகிறது. நம்ப முடியாத காரியங்களை நடைமுறை அனுபவங்களாக மாற்றுகிறது. ஒரு சமயம் கை கால் முடக்கப்பட்டு மருத்துவம் பெறுவோர் மனையில் தீப்பிடித்துக் கொண்டது. அங்கிருந்த நோயாளிகளால் யாரும் நடக்கக்கூடியவர்கள் அல்ல. கை வண்டியில் செல்பவர்கள் நெருப்பு என்றதும் எல்லோரும் உயிர் தப்பினால் போதும் என்று எழுந்து ஓடத் துவங்கினர். மருத்துவமனையில் இருந்த 2 நோயாளிகளை தவிர மற்ற எல்லோரும் உயிர் தப்பினர். இத்தனை நாள் எழுந்து நிற்கக்கூட முடியாதவர்களால் எப்படி எழுந்து ஓட முடிந்தது? உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மகத்தான சக்தியை கொடுத்திருக்கிறது. இந்த சக்தி இத்தனை நாளும் அவர்களுக்குள் தானே இருந்தது. பின் ஏன் அவர்கள் எழுந்து நடமாட முடியவில்லை? காரணம், நம்மால் நடக்க முடியாது என்று நம்பிக்கொண்டு இருந்துவிட்டனர் அவர்கள். அவர்களது நம்பிக்கையே அவர்களை கைவண்டி நோயாளியாக்கியது. மருத்துவமனையிலிருந்து தப்பிய பலர் நாடளவில் இயல்பாகவே நடக்க துவங்கி மருத்துவமனையிலிருந்து நீங்கினர். எண்ணம் நம்பிக்கையாக மாறும்போது அது பல அதிசயங்களை நிகழ்த்துகிறது. நம்மில் பலரும் இப்படிதான் எண்ணங்களால் முடக்கப்பட்டு கிடக்கிறோம். 1930 மாசுட்டாய் என்னும் மாநிலத்தில் மால்டன் என்ற ஊரில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் இறந்து போனார். சில நாட்களில் அவரது சமாதியை தரிசித்தால் தீராத நோய் எல்லாம் தீர்ந்து போகும் என்ற ஒரு வதந்தி பரவத் துவங்கியது. குருடர்களும் மூடவர்களும் நோயாளிகளும் ஆயிரக்கணக்கில் வந்தார்கள். சமாதியை தரிசித்தார்கள். களிவூன்றி வந்தவர்கள் ஊன்றுகோலை தூக்கி எறிந்துவிட்டு தாங்கள் குணமடைந்த உற்சாகத்தை தெரிவித்துக் கொண்டனர். இது நிகழத் துவங்கிய 30 நாளில் இந்த உண்மையை அறிய வேண்டி கத்தோலிக்க மாநில மதகுரு சமாதியை அடைத்து பூட்டிவிட்டார். ஆனால் 4 மாத விசாரணைக்கு பிறகு நிகழ்ச்சிகள் உண்மைதான் என்று அறிந்து மீண்டும் சமாதியின் கதவை திறந்துவிட்டார்கள். இதில் முக்கியமான காரணம் நோயாளிகளின் மனநிலையே. சமாதி அடைந்த சாமியார் மீது நோயாளிகள் வைத்த அசாதாரண நம்பிக்கையே நோய் குணமாக காரணமாயிருந்தது. மனதில் நம்பிக்கை பிறந்தவுடன் உடலில் ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அதே போலதான் நமது லட்சியங்கள் நம்பிக்கையாய் மாறும்போது சாதனைக்கான பல அதிசயங்கள் நிகழ்கின்றன. அமெரிக்கா விஞ்ஞான பூர்வமாக எதையும் அறியும் நாடு. இங்கும் இன்னும் நம்பிக்கை மூலம் மக்களை குணப்படுத்தும் மத குருமார்கள் இருக்கத்தான் இருக்கிறார்கள். இதில் விசித்திரம் என்னவென்றால், சில தூயவர்கள் இடையே பல ஆஷாட பூதிகளும் உலாவது உண்டு. இந்த ஆஷாட பூதிகள் செயல்களே பல விஷயங்களில் நமது அவநம்பிக்கைக்கு காரணமாயிருக்கின்றன. நமது ஊரில் இப்படி நோய் குணமாகும் சாமியார்களின் சமாதிகளும் பெண்களின் குழந்தைகளின் மயான உறைவிடும் அடிக்கடி செய்திகளாக வந்து பரபரப்பை ஊட்டிய வண்ணம் இருக்கின்றன. உண்மையிலேயே வெளிமாற்றம் ஒன்றுமில்லை. இதில் மனித நம்பிக்கையே மனித உடல் மாற்றத்துக்கு காரணமாயிருக்கிறது. இத்தகைய சமாதிகள் நம்பிக்கைக்கு நல்ல ஊன்றுகோலை தருகின்றன என்று சிலர் விளக்கம் தருகின்றனர். சில மருத்துவர்கள் தங்களால் நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மருந்து என்று சொல்லி வண்ண நீரையும் ஊசி போடுகிறேன் என்று கூறி ஊசி மூலம் வெறும் நீரையும் செலுத்துவது. இது மருத்துவ முறைக்கு உட்பட்ட ஒழுக்கம்தான். இப்படி குணமாகுவதை மருத்துவ அகராதியில் பிளாஸ்போ என்பார்கள். சரி, வைத்தியர் நல்ல மருந்து கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையே பல நோய்கள் குணமாக காரணமாய் அமைகிறது. அமெரிக்காவில் சில மனத்தத்துவ நிருபர்கள் அமெரிக்கா இந்தியர்களது குணமாக்கும் சடங்கு முறையை பல ஆண்டு அவர்களுடன் வாழ்ந்து பழகி அறிந்தனர். நோயாளிகளின் மனதில் பலவிட சடங்குகள் மூலம் நம்பிக்கையை தேற்றுவதே நோய் குணமாக காரணமாய் இருக்கிறது என்று அவர்கள் தங்கள் முடிவுகளை வெளியிட்டனர். 3 நண்பர்கள் தங்களது நண்பன் ஒருவன் மீது செய்த விளையாட்டை பற்றி கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். நல்ல மனநிலையுடன் உடல் நிலையுடன் அலுவலகத்துக்கு சென்ற புறப்பட்ட ஒருவனை அவன் நண்பன் பார்த்து, என்ன வந்தது உனக்கு
ஏன் இப்படி நோயாளி போல தோன்றுகிறாய் என்றான். அடுத்த நண்பன் தற்செயலாய் சந்திப்பது போல அடுத்த தெருவில் அவனை நிறுத்தி அவனது உடல்நிலையை பற்றி குறிப்பிட்டு தன் அனுதாபங்களை தெரிவித்துவிட்டு சென்றான். மூன்றாவதவன் அலுவலகத்தில் அவனை சந்தித்து என்ன நேர்ந்தது உனக்கு என்று அலறினான். மனிதன் உண்மையிலேயே அங்கு கிடந்த சோஃபாவில் சாய்ந்து விட்டான். அவன் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றால் இதுதான் கதை. ஆனால் இது கதையல்ல. உண்மையிலேயே பலர் என்னால் முடியாது என்ற நம்பிக்கையில் ஊன்றி போய் நோய்வாய்ப்பட்டு வாழ்க்கையை கழிக்கின்றனர். முடியாது என்ற மனதை நம்ப வைக்கின்றனர். திடமான எண்ணங்களை உள்ளே விடுங்கள். உற்சாகம், ஊக்கம் என்னும் ஒளியை தூண்டிவிடுங்கள். நம்பிக்கை திருவண்ணாமலை தீபமாய் விடிவெள்ளியாய் உள்ளே சுடர் விடட்டும். உங்கள் லட்சிய பாதையில் அது உங்களை அழைத்துச் செல்லும். எண்ணங்களை அடை காத்தவர்கள். ஆழ்ந்த நம்பிக்கைதான் வேண்டுகோளாக, பிரார்த்தனையாக வெளிப்படுகிறது. காரியங்கள் நிகழ்வதில் நம்பிக்கை எவ்வளவு முக்கிய காரணமாயிருக்கிறது என்பதை இப்போது மனநூலார் அறிய துவங்கியுள்ளனர். எண்ணம் நம்பிக்கையாக வேர்விடும்போது அது மந்திர சக்தி பெறுகிறது. எந்த முடிவை நமது நம்பிக்கை எதிர்பார்த்ததோ அந்த முடிவை கொண்டு வரும் வரை அது சும்மா இருப்பதில்லை. பலருடைய வாழ்க்கை சம்பவங்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. 2ஆம் உலக மகா யுத்த சமயத்தில் கேப்டன் ரிக்கன் பேக்கரும் அவருடைய 8 உதவியாளரும் பசிபிக் கடலில் சிறிய படகில் திசை தப்பி தத்தளித்தனர். சாப்பிட உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, வழியோ தெரியவில்லை. அவர்களிடம் இருந்தது சிறிய பைபிள் புத்தகம். ஆகவே அவர்கள் அதை திறந்து, தண்ணீருக்கு எங்கே போவேன், சாப்பிட என்ன செய்வேன் என்று கவலைப்படாதே என்ற மேத்யூவின் வாசகங்களை படித்தனர். படித்த ஒரு கண நேரத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. எங்கிருந்தோ ஒரு கடல் புறா கேப்டனின் தலை மீது அமர்ந்தது. கேப்டன் அதை எளிதாக பிடித்து அனைவருக்கும் அதை உணவாக வழங்கினார். மீண்டும் அரை மணியில் வானம் கருத்து இடியுடன் மழை பெய்தது. அவர்கள் குடிக்க நல்ல தண்ணீர் கிடைத்தது. அவர்களுக்கு இப்போது தாங்கள் பிழைத்துக் கொள்ளப் போகிறோம் என்ற நம்பிக்கை பிறந்தது. சில நாட்களில் இவர்கள் படகை பாதுகாப்பு விமானங்கள் கண்டுபிடித்தன. அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இந்த ரிக்கன் பேக்கரின் சம்பவம் ஒரு நடந்த உண்மை சம்பவம். அமெரிக்கா பூராவிலும் ரிக்கன் பேக்கருடன் உடன் இருந்த மற்ற 7 நபர்களின் சாட்சியத்துடன் இச்செய்தி விளைவாகியது. எங்கும் பேசப்பட்டது. படிப்பதற்கு ஏதோ கதை போல இருக்கும் இச்சம்பவங்களை பற்றி பலர் கண் சிமிட்டுவது உண்டு. ஏனெனில் அவரவர் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதொரு நெருக்கடியும் இக்கட்டும் நேர்ந்து அதன் விளைவாக அனுபவம் ஏற்பட்டால் ஒழிய நாம் பிறர் அனுபவங்களை வெறும் கதையாக எண்ண விரும்புகிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு என்று மனோதத்துவ நிபுணர் ஆட்லர் ஒரு கதை கூறுவதுண்டு. ஒரு வாளியில் கறந்த பாலில் 2 தவளைகள் தவறி விழுந்தன. ஒரு தவளை எண்ணியது, நான் சத்தேன், எப்படி இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று புலம்பியது. உடனே அதன் கையும் காலும் சக்தி இழந்தன. சற்று நேரத்திற்கெல்லாம் அது மூழ்கி இறந்தது. 2வது தவளையோ இதிலிருந்து நான் எப்படியாவது தப்ப வேண்டும் என்று எண்ணி கையும் காலையும் உதைத்துக் கொண்டது. இப்படி உதைத்துக் கொண்டதில் சற்று நேரத்தில் பால் நன்றாக கடையப்பட்ட நிலையை அடைந்தது. அதிலிருந்து வெண்ணெய் மிதக்க துவங்கியது. சற்று நேரத்தில் அந்த தவளை மிதந்த வெண்ணெய் மீது சௌரியமாக உட்கார்ந்து கொண்டது. எல்லாவற்றிற்கும் நம்பிக்கைதான் காரணம். நம்பிக்கை திடமாக இருக்கும்போது வழி தானே பிறக்கும். குறிக்கோளும் லட்சியங்களும் மனிதன் பிறந்த உடனேயே அவனுடன் தோன்றி விடுவதல்ல. 5 வயதில் பள்ளிக்கு போகும்போது, பள்ளி படிப்பை முடிக்கும் போதோ, திருமணம் செய்து கொள்ளும் போதோ அது உருவாவதில்லை. லட்சியங்களை எந்த வயதிலும் கொள்ளலாம். வயது ஒரு பொருட்டல்ல. மனிதன் லட்சியம் தமது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும். சில சமயம் வளரும். ஒரு லட்சியத்தை முன்வைத்து ஒரு தொழிலில், ஒரு துறையில் இறங்கும் போதுதான் நமக்கு புதிய புதிய வழிகள் தோன்றும். அவ்வப்போது தெரியும் காட்சிகளுக்கேற்ப மனிதன் லட்சியங்களை பெரிதுபடுத்திக் கொள்கிறான், மாற்றிக்கொள்கிறான். பஞ்சாயத் போர்டு தேர்தலில் இறங்கும் போதுதான் அடுத்த முறை சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ நின்றால் என்ன என்ற எண்ணம் பிறக்கும். ஒரு சிறுகதை எழுதும் போதுதான் சினிமாவுக்கு கதை எழுதினால் என்ன என்று தோறும். லட்சியங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பவர்கள் எந்த ஊருக்கும் போவதில்லை. அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவசர பிரயாணிகள். லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டோரே சரித்திர புருஷர்களாக திகழ்கின்றனர்.
மனித உருவிலோ, நிறத்திலோ, வயதிலோ, படிப்பிலோ ஏதும் இல்லை. மனிதர்கள் அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கேற்ப வாழ்கின்றனர், லட்சியங்களுக்கேற்பென்ற உயர்கின்றனர். IBM எனப்படும் அமெரிக்காவின் கம்ப்யூட்டர் கம்பெனியின் தலைவர் வாட்சன் தன் மேஜை மீது சிந்தி என்றொரு வாசகத்தை வைத்திருந்தார். மனிதர்கள் சிந்திக்க வேண்டும், இயந்திரங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்கள் கம்பெனியின் வாசகம். புதிய புதிய பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு டல்லாஸ் நகரத்து தொழிலதிர்வை சந்திக்க சென்றேன். அவர் மேஜை மீது சற்று கனவு காணு என்ற வாசகம் என்னை நோக்கி கொண்டிருந்தது. நமது ஊரிலோ சிறிய வயதிலோ ஒரு மோட்டார் சைக்கிளை கண்டு மோகித்த துரைசாமி, அதாவது GT நாயுடுவின் மனதிலே ஓடிய எண்ணம் அலைகளையும் அது நம்பிக்கையாய் ஊன்றி செயல்பட்ட வரலாற்றையும் எண்ணி பாருங்கள். தானே பத்திரிகை அடித்து அதை தெருவில் விற்ற சீனிவாசன், ஜெமினிவாசன் என்ற இளைஞனின் நம்பிக்கையே கொஞ்சம் எண்ணி பாருங்கள். காரைக்குடியில் இருந்த ஒரு நாடக கொட்டையை சினிமா ஸ்டுடியோவாக்கி அங்கே படம் எடுக்க துவங்கிய திரு AVMின் நம்பிக்கையை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோளில் அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது என்பது புரியும். நமது லட்சியம் என்ன, ஆசை என்ன, குறிக்கோள் என்ன என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்கே போக விரும்புகிறோம், எப்போது போய் அடைய விரும்புகிறோம் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். மனித வளர்ச்சி பற்றியும் முன்னேற்றம் பற்றியும் பல நூல்கள் எழுதிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். தனி அறையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், வரிசை கிரமமாக உங்களது லட்சியங்களை ஒரு தாளில் எழுதுங்கள். அதில் எது முக்கியம், எது முக்கியமில்லை என்பதை பற்றி யோசியுங்கள். நீண்டகால திட்டம், குறுகிய கால திட்டம் என்ற லட்சியத்தை பகுத்து கொள்ளுங்கள். எழுதும்போது எண்ணங்கள் தெளிவடைகின்றன. பின் உங்கள் லட்சியத்தை உங்கள் கண் படும் இடத்தில் வையுங்கள். தினம் அதை பற்றி சிறிது நேரம் சிந்தியுங்கள். உங்கள் ஆசையை பிரார்த்தனையாக்குங்கள். அப்போது எண்ணம் புலனறிவு நிலையிலிருந்து ஆழ் மனதில் பதிய துவங்குகிறது. ஆழ் மனதில் பதிய துவங்கியதும் எண்ணம் நம்மை அறியாமல் நம்மை செயல்படுத்துகிறது. நம்மை செயல்படுத்த செய்வது மட்டுமல்ல, பிற மனிதர்களையும் சம்பவங்களையும் நம் லட்சியத்திற்கேற்ப கொண்டு அமைகிறது. நெருக்கடியிலும் நோய்களிலும் இன்னல்களிலும் போதும் இந்த நம்பிக்கைதான் மனிதனுக்கு வழிகாட்டுகிறது. நீங்கள் கூறுவது நியாயமாகப்படுகிறது, ஆனால் இது எப்படி சாத்தியமாகும் என்று தன் சந்தேகத்தை எழுப்பினான் சீடன். பொட்டை கோழியை போய் கேள் என்றார் ஞானி. பொட்டை கோழி சொல்லிற்று, நான் என்ன கண்டேன், முட்டையிட்டவுடன் நான் அதன் மீது உட்கார்ந்து அடை காப்பேன், அவ்வளவுதான், குஞ்சு தானே வெளியே வரும். முட்டைக்குள் குஞ்சு எப்படி உருவாகிறது என்ற விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் நான் என்ன கண்டேன், நீ வேண்டுமானால் அடைகாத்து பாரேன் என்றது. விஞ்ஞான உண்மைகளை தெரிந்து கொண்டுதான் அடைகாப்பேன் என்றால் அதற்குள் முட்டைகள் அழுகி விடுமடா முட்டாள் என்றார் ஞானி.